மினி ஏலத்தில் சிஎஸ்கே குறிவைத்த 2 வீரர்கள். ஐபிஎல் 18வது சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பெரும் பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. மகேந்திர சிங் தோனி இருப்பதால் ஜெயித்தாலும் தோற்றாலும் எப்பொழுதும் ஆதரவு இருக்கும் என அவர்கள் நம்பி இருந்தனர். ஆனால் ஐபிஎல் 18வது சீசன் அதனை அப்படியே மாற்றி இருக்கிறது. 18வது சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 170 ரன்களை கூட சேஸ் செய்ய முடியாமல் தொடர்ச்சியாக படுதோல்வியை சந்தித்தது. இதனால் 10 போட்டிகளுக்கு பிறகு சிஎஸ்கே போட்டிக்கான டிக்கெட்டுகள் விற்பனையில் மந்த நிலை ஏற்பட்டது. தோனி அடுத்த சீசனோடு ஓய்வு பெற்று விடுவார் என்பதால் அதற்குள் அணியை மீண்டும் நல்ல ஃபார்முக்கு கொண்டு வரவில்லை என்றால் அணியின் மதிப்பு பல மடங்கு சரிய வாய்ப்புள்ளது. ஆகையால் 19வது சீசனுக்கான ஏலத்தில் தரமான வீரர்களை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் சிஎஸ்கே இருக்கிறது. ஆகையால் ஏலத்தில் யார் யாரை வாங்க வேண்டும் என்பது குறித்து தற்பொழுது இருந்தே திட்டத்தை தீட்ட ஆரம்பித்துள்ளனர். சில வாரங்களில் அணிகள் யார் யார் தக்க வைக்கிறார்கள், எந்தெந்த வீரர்கள் மினி ஏலத்திற்கு விடுவிக்கிறார்கள் என்ற பட்டியல் உறுதியாகிவிடும். அதன் பின்னரே எந்தெந்த அணிகள் யார் யாரை குறிவைக்கும் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும். சிஎஸ்கே அணியிலும் ஓபனிங் பிரச்சனை இருப்பது அனைவரும் அறிந்ததே. கான்வே அல்லது ரச்சின் ரவீந்திரா ஆகியோரில் ஒருவரை விடுத்துவிட்டு சிஎஸ்கே பதும் நிஷாங்காவிற்கு முழு வீச்சில் இறங்கும். எனவே ஏலத்தில் சிஎஸ்கே உடன் கேகேஆர் மற்றும் டெல்லி அணியும் கடுமையாக போட்டியிடும். நிஷாங் எதிர்பார்த்ததை போல பல கோடிகளை அள்ளுவார் அல்லது கவனிக்கப்படாமல் போவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிலையில் மினி ஏலத்தில் வாஷிங்டன் சுந்தரை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற நோக்கில் சிஎஸ்கே இருப்பதாக தெரிகிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணியில் வாஷிங்டன் சுந்தரை சரியாக பயன்படுத்த முடியாத காரணத்தினால் அவரை அணியை விட்டு நீக்க அதிக வாய்ப்புள்ளது. அப்படி அவரை நீக்கினால் ஏலத்தில் பல கோடிகளை கொட்டி சுந்தரை வாங்க சிஎஸ்கே முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 15 கோடி வரை கூட செலவு செய்து சுந்தரை வாங்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுந்தரை வாங்கினால் இவரை மிடில் வரிசையில் பேட்டிங் செய்ய வைக்கவும் முடியும். பந்து வீச்சிலும் 4 ஓவர்களையும் இவரை வீச முடியும் என்பதால் 11 பேர் ஆட வேண்டிய இடத்தில் 12 பேரை ஆட வைப்பது சமமாக இருக்கும் என நிர்வாகம் கருதுவதாக தெரிகிறது.